ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா துபாய் சீரிஸோட 5th எபிசோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் க்ரூஸ் அப்படிங்கிற இடத்துல போட்டில் போயிருப்போம். அந்த போட்டில் வந்து அங்கே போய் அங்கே என்னெல்லாம் பார்த்தோங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. மோட்டுக்கோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே துபாயோட முனிசிபாலிட்டி பார்க்குறான். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், முனிசிபாலிட்டிலே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் இது மாதிரி ஃபவுண்டெயின் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு ஃபவுண்டெயின் இல்லை, ஒரு வாட்டர்லாம் வச்சு இந்த இது மாதிரி இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து நிறைய கப்பல் லைட் இதாகுது பார்த்தீங்களா, அதான் கப்பல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே ஷிப்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட பேர்லாம் லைட்டாக ஆனது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, இப்போ நம்ம ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடத்துல டிக்கெட் போடுற இடம்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து டிக்கெட் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஷிப்ஸில் ஏறுறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே நம்ம ஷிப் பக்கத்தில் போகலாம். பாருங்கள், அங்கே ஒரு வேறு லெவலில் ஒரு லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ண மாதிரி ஒரு கப்பல் நிற்குது, பார்த்துருப்பீங்க. எல்லா கப்பலுமே அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து அதாவது முக்கால்வாசின்னு இல்லை, ஒரு சில கப்பல் வந்து அதில் லைட் வந்து கம்மியாக செட் பண்ணியிருந்தாலும் பட் அதுவுமே அழகாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு கப்பல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டி அது உள்ளே போகிறதுக்கு இந்த ஆர்ச் மாதிரிலாம் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தாங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கப்பல் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடலாம். இதான் நம்ம கப்பல். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதும், பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது இல்லை நம்ம கப்பல். நாங்கள் இப்போ உள்ளே போகலாம். இங்கே தான் டிக்கெட்லாம் இப்போ தான் வாங்கி அந்த ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்காங்க, பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லை. வாங்க இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகலாம். ஸோ உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் நம்ம கப்பலுக்குள்ளே வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஃபுல்லாக லைட்ஸ்லாம் செட் பண்ணி சூப்பராக இருக்குது. இப்போ வெளியே காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி தான். பட் இது வந்து இந்த க்ரூஸ் ஏரியா, அதாவது கடல், அதாவது இந்த க்ரூஸுங்கிறது இந்த தண்ணி இருக்கும், அது பக்கத்துலேயே நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஏரியா. ஸோ பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த க்ரீக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, பார்த்தீங்களா. ஸோ க்ரீக்னா அந்த கடல் இதெல்லாம் உள்ளது தான் அந்த க்ரீக் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த கப்பலில் வந்து இங்கேயும் இந்த ஸ்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்தும் நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே நிறைய கப்பல் வந்து நிறுத்தியிருக்காங்க. சூப்பராக இருக்குதுல்லங்கிறது நிறைய அந்த ஷாப்ஸ்லாம் இதுலேருந்தே பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு அடுத்த இதில் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இது வரும். ஸோ நான் அதிலே உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும், காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷிப் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஷிப்பை எனக்கு தெரியல, நான் இதுவரை பார்த்ததில்ல. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த ஷிப்பு, பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே இங்கே போயிட்டுருக்கும் போது அங்கே கார் எல்லாம் கடையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக நிறைய கப்பல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கப்பலாக நிறைய நிற்குது. அடுத்து அங்கே ஒரு பெரிய லைட் வந்துடுச்சு, பார்த்தீங்களா. ஒரு லைட்ஸ் வச்ச ஒரு கப்பல், ஃபுல்லாக லைட்டாகவே வச்சது, சூப்பராக இருக்குதுல்ல. எல்லா கப்பலுமே ஃபுல்லாக லைட்டாக தான் வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து உள்ளேயுமே எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியலை, பட் உள்ளேயுமே எக்கச்சக்க லைட்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பலை பாருங்கள், அப்படியே பிங்க் கலரில் அப்படியே இந்த லைட்ஸ், அதாவது பிங்க்கு தான் அதில் வந்து டாமினேட் பண்ணுது அந்த லைட்ஸ்லேயே. சூப்பராக இருக்குது இல்லை இந்த கப்பல். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு தந்துட்டாங்க. அழகாக இருக்குது இல்லை அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்க்க. அப்படியே இந்த துபாய் சிட்டி இது வந்து அப்படியே ஒரு கேப்சர் பண்ண மாதிரியான ஒரு இது பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த க்ரூஸ், அந்த க்ரீக் ஏரியா அந்த சைடில் உள்ளது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வந்து புர்ஜ் அல் அரப், அதாவது வேலையே ஒரே ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ அதான் அந்த புர்ஜ் அல் அரப் அப்படிங்கிற அந்த ஹோட்டல், அதுவும் துபாயில் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஜுமைரா, மதீனாஸ் ஜுமைரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த புர்ஜ் அல் அரபுங்கிறது ஜுமைராவில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி இருக்கிற அந்த ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு அழகாகவே அந்த கேமராவில் தான் எடுத்தாங்க, கேப்சர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கப்பல் வந்து
இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஷிப்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷிப் அப்படியே ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இதுவரை இவ்வளோ பெரிய ஷிப் உங்களுக்கு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரியலை, பட் இங்கே வந்து செம பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இன்னொரு சின்ன போட்டில் வந்து சூப்பராக லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து எல்லாமே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம கப்பலுக்கு இப்போ நம்ம கீழே இருக்கோம். நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கப்பல் மேலே ஏறிட்டுருக்குறோம் அந்த ஸ்டெப்ஸில். மேலே வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுல்ல. மேலெலாம் லைட்டிங்ஸ்லாம் அப்படியே சூப்பராக பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஷிப் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், நல்ல லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிப் வந்து இப்போதைக்கு இதோட இந்த இடத்துல வந்து நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து வந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு இறங்கி வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஷிப் போட்டு இறங்கிட்டோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த துபாய் முனிசிபாலிட்டின்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதாவது துபாய் நகராட்சி. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக அந்த துபாய் சீரிஸோட 5th எபிசோட பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷிப்ஸு, பிக் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் துபாயோட முனிசிபாலிட்டி எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். முடிஞ்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த துபாய் எபிசோடுக்கு லாஸ்ட் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை, அதாவது ஒரு சின்ன வீடியோஸ் வரலாம். பட் எபிசோடாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரே ஒரு எபிசோட் லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். அண்ட் நம்ம துபாய் சீரிஸோட எல்லா எபிசோட்ஸும் இந்த வீடியோதோட முடிஞ்சு. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இதோட 4 எபிசோட்ஸ் விட்டுருப்பேன். பார்க்காட்டி கண்டிப்பாக நான் போய் பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட் துபாய் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ. பாய்.